guys, my amazing learners. I am Lakshmi, your English tutor. I welcome you all back to my channel Language Quest. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய அதாவது நம்ம இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய சென்டென்சஸ் தான் லேர்ன் பண்ண போறோம். என்னன்னு போர்டு பாருங்க. got to versus have to. got to and have to அப்படிங்கிறது என்ன, இதை எந்தெந்த சென்டென்சஸ்ல நம்ம யூஸ் பண்ணணும், இது ரெண்டுத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய டிஃபரன்சஸ் என்ன, இதையெல்லாம் தான் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக இன்னைக்கு லேர்ன் பண்ண போகிறோம். இந்த லெசன் கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. இந்த லெசன் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். அப்புறம் என்ன, without any further delay, let's get into the video. ஓகே, இப்போ பார்க்கலாம். got to அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துலாம். got to ஓட மீனிங் என்ன அப்படிங்கிறது பாருங்க. கண்டிப்பாக அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். got to do அப்படின்னு சொல்கிறோன்னு வைங்களேன். I got to do அப்படின்னா நான் கண்டிப்பாக அதை செய்யணும். I got to go நான் கண்டிப்பாக போகணும். I got to sleep நான் கண்டிப்பாக தூங்கணும். ஸோ இந்த மாதிரி நான் தூங்கணும், எந்திரிக்கணும், வரணும், போகணும், இதெல்லாம் சொல்லும்போது got to அப்படிங்கிறது தாராளமாக யூஸ் பண்ணலாம். சரி, இப்போ have to அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும் இல்லையா. have to-நாலும் கண்டிப்பாக ஒரு விஷயம் செய்கிறது தான். இப்போ I have to do, I have to come, I have to go அப்படின்னு என்ன, நான் வரணும், நான் சாப்பிடணும், நான் போகணும், இதுக்கெல்லாம் I have to அப்படிங்கிற ஃப்ரேஸ் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அப்போது இது got to and have to இது ரெண்டுத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன, got to அப்படிங்கிறத எங்கே யூஸ் பண்ணணும், have to அப்படிங்கிறத எங்கே யூஸ் பண்ணணும், தெரிஞ்சுட்டு யூஸ் பண்ணணும். ஏன்னா got to have to ரெண்டுமே ஒரே மீனிங்காக கொடுக்குற மாதிரி இருந்தாலும் அதோட யூசேஜ் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரியா, பாருங்கள். got to அப்படிங்கிறத இன்ஃபார்மல் கேஷுவலான சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணும். ஓகேவா, இதை ஃபார்மலான சுச்சுவேஷனில் யூஸ் பண்ண முடியாது. got to அப்படிங்கிற ஃப்ரேஸ் எங்கே நீங்கள் அஃபிஷியலாகவோ இல்லை ஆஃபீஸில் பேசும்போது ஒர்க் பிளேசஸில் நீங்கள் பேச முடியாது. பேசலாம், ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க உங்ககிட்ட அப்படின்னா நீங்கள் பேசலாம், ஆனால் அஃபிஷியலாக பேச முடியாது. இன்னொன்று, ரிட்டன் ஃபார்மில் got to அப்படிங்கிறத யூஸ் பண்ண முடியாது. I got to do, I got to write அப்படிங்கிறதெல்லாம் ரிட்டன் ஃபார்மில் யூஸ் பண்ண முடியாது, அது கிராமட்டிக்கலி ராங். ஓகேவா, ஆனால் have to அப்படிங்கிறது அப்படி கிடையாது. have to அப்படிங்கிற ஃப்ரேஸை ஃபார்முலாவும் யூஸ் பண்ணலாம், இன்ஃபார்மலாகவும் யூஸ் பண்ணலாம். ஓகேவா, ரெண்டு விதமாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால நோ இஷ்யூஸ். நீங்கள் கேஷுவலாக பேசும்போதும் have toங்கிறது யூஸ் பண்ணலாம். ஃபார்மலான சுச்சுவேஷன்லையும் நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளேசஸில் ஆஃபீஸ்லலாம் கூட have to அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். அதே மாதிரியே ரிட்டன் ஃபார்ம்லையும் யூஸ் பண்ணலாம். இப்போ எழுதுறீங்க, ஏதாவது ஒரு எஸ்ஸே எழுதுறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக have to அப்படிங்கிற ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி எழுதிக்கலாம். ஆனால் got to அப்படிங்கிறது எழுதுனா அது கிராமட்டிக்கலி ராங். ஓகேவா, இவ்வளோதான் இதோட டிஃப்ரென்சஸ். இப்போ கிளியராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ got to have to எப்படி சென்டென்சஸில் யூஸ் பண்ணி பேசுறது அப்படிங்கிறத பார்த்தலாம். இப்போது got to அப்படிங்கிற ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி எப்படி சென்டென்சஸில் இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். லெட்ஸ் see the first one. நான் உங்ககிட்ட முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும். நான் உங்ககிட்ட முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும். இந்த இதுலேயும் சரி, இந்த got to-லையும் சரி, have to-லையும் சரி, நான் கண்டிப்பாக சொல்லணும்னு மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டேன். பட் கண்டிப்பாக இந்த got to, have to சொல்கிறோம் அப்படின்னா கட்டாயமாக ஒரு விஷயம் பண்ணணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் சொல்லுவோம். ஓகேவா, இதை ஞாபகம் வச்சுக்கணும். கண்டிப்பாக அப்படின்னு மென்ஷன் பண்ணணுங்கிறது இல்லை. அதனால் நான் இங்கே எங்கேயுமே கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டேன். சரி, நான் உங்ககிட்ட முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும். இந்த இடத்துல நான் உங்ககிட்ட முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. I got to tell you சொல்லணுங்கும்போது tell you, I got to tell you something important. முக்கியமாக உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். I got to tell you something important அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அடுத்தது, நான் இப்போ போகணும், ரொம்ப லேட் ஆகுது. நான் இப்போ போகணும், ரொம்ப லேட் ஆகுதுன்னா கண்டிப்பாக நான் இப்போ போகணும், எனக்கு ரொம்ப லேட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ இதை நான் இப்போ போகணும் அப்படிங்கும்போது I got to go now. I got to go now. I got to go now. ரொம்ப லேட் ஆகுது அப்படின்னா இட்ஸ் கெட்டிங். இப்போ லேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா இட்ஸ் கெட்டிங் லேட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் அவசரமாக கிளம்பி போயிட்டுருக்கீங்க ஆனால் ரொம்ப லேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னா இட்ஸ் கெட்டிங் லேட் அப்படின்னு சொல்லுவோம். ஜஸ்ட் ரீட் த சென்டென்ஸ் நவ்.
I got to go now, it's getting late அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், நாம் லஞ்சுக்கு முன்னாடி இந்த வேலையை முடிக்கணும். ஸோ இதை நாம் லஞ்சுக்கு முன்னாடி இந்த வேலையை நாம அப்படி சொல்லியிருக்கிறோம் இல்லையா, அதனால் we got to முடிக்கணும் அப்படின்னா we got to finish என்னது இந்த வேலையை அப்படின்னா we got to finish this work எப்போ லஞ்சுக்கு முன்னாடி அப்படின்னா before lunch. ஓகே, we got to finish this work before lunch அப்படின்னு சொல்லியிருக்கோம். லாஸ்ட் ஒன், சாலையில் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, சாலையில் கவனமாக இருக்கணும். இது எல்லாமே இந்த got to யூஸ் பண்ணும்போது எங்கே யூஸ் பண்ணுவீங்க? ரொம்ப கேஷுவலாக ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ இல்லை ரிலேட்டிவ்ஸ் கிட்டேயோ ரொம்ப க்ளோஸாக நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸ்லேயே கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கீங்க அப்படின்னா got to அப்படிங்கிறது யூஸ் பண்ணி பேசலாம். இந்த லாஸ்ட் ஒன் நான் பண்ண போகிறதில்ல, இது உங்களுடைய ஹோம்ஒர்க். இது நீங்கள் தான் பண்ணணும். காமெண்ட்டில் கண்டிப்பாக நான் செக் பண்ணுவேன். ஓகேவா, இப்போ have to ஓட யூசேஜ் என்ன, அது எப்படி சென்டென்சஸில் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நாம் இன்றைக்கி கரண்ட் பில் கட்டணும். கரண்ட் பில்லெல்லாம் கண்டிப்பாக கட்டியே தான் ஆகணும் இல்லையா? ஸோ நாம் இன்றைக்கி கரண்ட் பில் கட்டணும் அப்படின்னா இதை have to யூஸ் பண்ணி எப்படி மாற்றலாம்? நாம் we have to என்னது கரண்ட் பில் கட்டுறதுக்கு pay, we have to pay the electricity bill சொல்லலாம். கரண்ட் பில்லுன்னு எழுதலாம், எலக்ட்ரிசிட்டி பில்லுன்னு எழுதலாம். ஓகேவா, we have to pay the electricity bill இன்னைக்கு today. ஓகே ஓகே நெக்ஸ்ட் ஒன், அவர்கள் விதிகளை பின்பற்ற வேண்டும். அவங்க விதிகளை பின்பற்றணும், அவங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு. ஸோ இதை எப்படி எழுதலாம்? அவர்கள் they have to, ஒரு விஷயம் செய்யணும் அப்படிங்கும்போதே have to அப்படிங்கிறது வந்துடணும். இங்கே பின்பற்ற வேண்டும் அப்படி இருக்கு இல்லையா? ஸோ அதனால் they have to follow, பின்பற்றதுக்கு follow, விதிகளுங்கும்போது ரூல்ஸ். ஓகே, they have to follow the rules. நெக்ஸ்ட் ஒன், நான் 4 மணிக்கு முன்னாடி பேங்க்கிற்கு போக வேண்டும். 4 மணிக்கு முன்னாடியே நான் பேங்க்குக்கு போகணும் அப்படி சொல்கிறோம். ஸோ இதை நான் I போகணும் பண்ணணும் அப்படி எது சொன்னாலும் have to அப்படிங்கிறது வந்துடும் இல்லையா? I have to எங்கே போகணும்? பேங்க்குக்கு. அப்போது I have to go to the bank. I have to go to the bank எப்போ? 4 மணிக்கு முன்னாடி, before 4 PM அப்படின்னு போட்டுக்கலாம். ஏன்னா ஏர்லி மார்னிங் போக மாட்டோம் இல்லையா? அதனால் பிஎம்னா ஈவினிங் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம் இங்கே. ஓகேவா, ஜஸ்ட் ரீட் த சென்டென்ஸ் நவ். ஐ ஹாவ் டு கோ டு த பேங்க் பிஃபோர் 4 PM அப்படின்னு சொல்லியிருக்கோம். லாஸ்ட் ஒன், அவங்களோட மருந்தை டெய்லி சாப்பிடணும். மருந்துனா மெடிசன்னு சொல்லுவோம் இல்லையா? சரி, அவங்களோட மெடிசனை டெய்லி எடுத்துக்கணும், டெய்லி சாப்பிடணும் அந்த மாதிரி சொல்லியிருக்கோம். ஹேவ் டு யூஸ் பண்ணி இந்த சென்டென்ஸ் எப்படி இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். இப்போது அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு கான்டெக்ஸ்ட், ஒரு கான்வர்சேஷன் மாதிரி இந்த ஹேவ் டு அண்ட் காட் டு யூஸ் பண்ணி கான்வர்சேஷன் மாதிரி பார்க்கலாம். அப்போ ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேவா, இப்போ வீக்கெண்ட் ட்ரிப்புக்கு நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் என்ன பண்ணுறீங்க? பிளான் பண்ணுறீங்க. அப்போது இந்த ஹேவ் டு அண்ட் காட் டு யூஸ் பண்ணி எப்படி ஒரு கான்வர்சேஷன் உங்களுக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிளான ஒரு கான்வர்சேஷன் பார்க்க போகிறோம். இப்போது ஹேவ் டு அண்ட் காட் டு யூஸ் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு இடையில நடக்கக்கூடிய ஒரு சின்னதாக ஒரு கான்வர்சேஷன் மாதிரி ஒரு சினாரியோ பார்த்துடலாம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். யூ அப்படின்னா நீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃப்ரெண்ட் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ யூனா நீங்கள் சொல்கிறீங்க, நாம் இந்த வார கடைசியில் மகாபலிபுரம் போகிறோமா அப்படின்னு கேட்குறீங்க. நம்ம இந்த வார கடைசியில் மகாபலிபுரம் போகிறோமா? ஸோ இதை எப்படி எழுதலாம்? நாம் இந்த வார கடைசியில் அப்படின்னா கொஸ்டினாக கேட்குறோம் இல்லையா? நாம் அப்படிங்கும்போது ஆர் அப்படிங்கிறது முன்னாடி வந்துடணும், 2 பேர். அதனால் ஆர் வி கோயிங் டு மகாபலிபுரம் இந்த வார கடைசியில்? அப்போனா திஸ் வீக்கெண்ட், வாரதிய வீக்கெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இது கேள்வியாக கேட்குறோம் இல்லையா? ஆர் வி கோயிங் டு மகாபலிபுரம் திஸ் வீக்கெண்ட் அப்படின்னு கேட்டிருக்கிறோம்.
ஓகே, அடுத்தது உங்கள் ஃப்ரெண்ட் அதுக்கு என்ன சொல்கிறாரு, ஆமாம் ஆனால் போகிறதுக்கு முன்னால் வெதர் எப்படின்னு பார்க்கணும். ஆமாம் போகிறோம், பட் போகிறதுக்கு முன்னாடி வெதரை செக் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதை ஆமாம் அப்படின்னா எஸ். இப்போ நம்ம யூஸ் பண்ணலாம். என்ன யூஸ் பண்ணலாம்? காட் டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாமா? காட் டுவும் யூஸ் பண்ணலாம், ஹேவ் டுவும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா காட் டு அப்படிங்கிறதும் நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம்? கேஷுவலாக ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போது யூஸ் பண்ணுவோம். ஹேவ் டு அப்படிங்கிறது எப்போ யூஸ் பண்ணுவோம்? ஃபார்முலாவும் யூஸ் பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸ் கூட இன்ஃபார்முலாவும் யூஸ் பண்ணலான்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ எது வேணால் போட்டுக்கலாம். நான் இங்கே வந்து காட் டு அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறேன். எஸ், we got to check the weather. We have to check the weather. வெதரை ஃபஸ்ட்டு செக் பண்ணணும் அப்படி சொல்கிறோம் இல்லையா? வெதர் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னா எஸ், we got to check the weather. எப்போ? போகிறதுக்கு முன்னாடி, before we go. ஓகே, before we go. Yes, we got to check the weather before we go அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? அடுத்தது பாருங்க, நீங்கள் சரிதான் நானும் என் பேரண்ட்ஸ் கிட்ட அனுமதி வாங்கணும். ஓகே, சரிதான் நீ சொல்கிறது, நானும் என்னோடய பேரண்ட்ஸ் கிட்ட அனுமதி வாங்கணும் அப்படி சொல்லியிருக்கிறோமா? ஸோ இதை சரிதான் அப்படி சொல்லும்போது ட்ரூ. ஓகே, இப்போ நானும் என் பேரண்ட்ஸ் கிட்ட அனுமதி வாங்கணும் அப்படி சொல்கிறோமா? ஸோ I have to ask my parents. I have to ask my parents for permission. அனுமதி வாங்குறதுக்கு என்ன? பெர்மிஷன் இல்லையா? to அப்படின்னு போடணும். ஓகேவா? டூ எதுக்கு போட்டிருக்கோம்? நானும் வாங்கணும் அப்படி சொல்கிறோம் இல்லையா? அதனால் டூன்னு போட்டிருக்கோம். ஜஸ்ட் ரீட் த சென்டென்ஸ் now. True, I have to ask my parents for permission to அப்படின்னு கேட்கணும். அடுத்தது உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? நாம் கேபை சீக்கிரமாக புக் பண்ணணும், ஏன்னா வார கடைசியில் சீக்கிரமாக ஃபுல்லாகிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம சீக்கிரமாக கேபை புக் பண்ணணும், இல்லைன்னா வார கடைசியில் கேபெல்லாம் சீக்கிரமாக ஃபுல்லாகிடும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை எப்படி எழுதலாம்? நாம் கேபை சீக்கிரமாக புக் பண்ணணும் அப்படிங்கும்போது இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கிறோம்? ஹாவ் டு. அப்போ நம்ம இங்கே காட் டு போட்டுக்கலாம். ஓகேவா? we got to book the cab early. நம்ம கேபை சீக்கிரமாக புக் பண்ணணும். we got to book the cab early. அதுக்கப்புறம் ஏனென்றால், because வார கடைசியில் சீக்கிரமாக ஃபுல் ஆயிரும் அப்படி சொல்கிறோமா? பிகாஸ் தே கெட், இது எப்படி சொல்லலாம்? தே கெட் ஃபுல் ஃபாஸ்ட் ஆன் வார கடைசியில் இல்லையா? வீக்கெண்ட்ஸ். ஓகே, ரீட் பண்ணுங்க. we got to book the cab early because they get full fast on weekends. அப்படின்னா சீக்கிரமாக புக் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அடுத்தது யூ, நான் என் அசைன்மெண்ட்டை சீக்கிரமாக போகிறதுக்கு முன்னாடி முடிக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் என்னோடய அசைன்மெண்ட்டை போகிறதுக்கு முன்னாடி சீக்கிரமாக முடிக்கணும். ஸோ இதை நான் ஐ ஹாவ் டு அசைன்மெண்ட்டை முடிக்கிறதுக்கு அப்படின்னா ஐ ஹாவ் டு ஃபினிஷ் மை அசைன்மெண்ட். எப்போ? போகிறதுக்கு முன்னாடி, பிஃபோர் வி கோ. ஓகேவா? நம்ம போகிறதுக்கு முன்னாடி முடிக்கணும் அப்படின்னா பிஃபோர் வி கோ அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்தது ஃப்ரெண்டு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, நானும் தான், நான் என்னோடதை ஃப்ரைடேக்குள்ளே சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். நான் என்னோடது வந்து என்ன பண்ணணும்? ஃப்ரைடேக்குள்ளே அப்படின்னா என்னோட அசைன்மெண்ட்டை நான் ஃப்ரைடேக்குள்ளேயே சமர்ப்பிக்கணும் அப்படின்னா சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ இதை நானும் தான் அப்படின்னா சேம் ஹியர். நானும் தான் அப்படின்னா சேம் ஹியர். நான் என்னோடதை ஃப்ரைடேக்குள்ளே சப்மிட் பண்ணணும் அப்படின்னா ஐ காட் டு சப்மிட் அப்படின்னா சமர்ப்பிக்கணும். சப்மிட் மைன், இங்கே வந்து நம்ம அசைன்மெண்ட் மென்ஷன் பண்ணல இல்லையா? அதனால் மைனுன்னு மட்டும் போட்டுக்கலாம். என்னோடையதை சப்மிட் பண்ணணும் அப்படின்னா மைன். ஓகே, சேம் ஹியர் ஐ காட் டு சப்மிட் மைன் பை ஃப்ரைடே அப்படின்னா ஃப்ரைடேக்குள்ளே. ஓகேவா? ரீட் பண்ணுங்கள். சேம் ஹியர் ஐ காட் டு சப்மிட் மைன் பை ஃப்ரைடே அப்படின்னு.
ஜஸ்ட் இதை ஃபுல்லாக ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். ஃபுல்லாக படித்து பாருங்களேன், உங்களுக்கே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? பாருங்கள், ஆர்வி இங்கிலீஷில் மட்டும் பார்க்கலாம். ஆர் வி கோயிங் டு மகாபலிபுரம் திஸ் வீக்கெண்ட்? அதுக்கு உங்கள் ஃப்ரெண்டு எஸ் வி காட் டு செக் த வெதர் பிஃபோர் வி கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ட்ரூ, ஐ ஹாவ் டு ஆஸ்க் மை பேரண்ட்ஸ் ஃபார் பெர்மிஷன் டு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது உங்கள் ஃப்ரெண்டு we got to book the cab early because they get full fast on weekend அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது நீங்கள் I have to finish my assignment before we go அப்படின்னு சொல்கிறீங்க. அடுத்து உங்கள் ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறாங்க? சேம் ஹியர், I got to submit mine by Friday அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இந்த லெசனை இதோட சூப்பராக பார்த்து முடிச்சாச்சு. have to and got to இதில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ், இதை எப்படி சென்டென்சஸில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத டீப்பாக பார்த்தோம். அதுக்கு ஒரு சூப்பரான சினாரியோவோடையோ பார்த்து முடிச்சாச்சு இல்லையா? கண்டிப்பாக இந்த லெசன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்களும் அதே மாதிரியே நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். நான் உங்களை இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்குறேன். Until then, take care. Bye-bye.